Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கரூர் மாவட்டம் குளித்தலையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தினை தவறாக பயன்படுத்தி வழக்கறிஞர், அரசு ஊழியர் மற்றும் பொதுமக்கள் என பலரிடம் கைவரிசை காட்டியதாக கைதான செய்தியாளர்கள்தான் இவர்கள். கரூர் மாவட்டம் காவிரி நகர் பகுதியில் வசித்து வரும் வழக்கறிஞர் கார்த்திகேயன் என்பவர் நகராட்சியில் உரிய அனுமதி பெற்று அதே பகுதியில் அடுக்குமாடி வணிக வளாகத்தை கட்டி நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்றைய மக்கள் பார்வை என்ற தினசரி நாளிதழின் செய்தி ஆசிரியர் செந்தில்குமார், மாவட்ட செய்தியாளர் ஐயர்மலை சண்முக சுந்தரம் மற்றும் தமிழக நியூஸ் தினசரி நாளிதழின் மாவட்ட செய்தியாளர் சந்திரன் மற்றும் ஜானகிராமன், அச்சுதாராமன் என 5 செய்தியாளர்கள் வழக்கறிஞர் கார்த்திகேயனிடம் வணிக வளாகத்திற்கு உரிய அனுமதி இல்லாமல் கூடுதலாக கட்டிடம் கட்டி உள்ளீர்கள் எனவும், எங்களது செய்தித்தாளில் செய்தி போட்டு உங்களை கேவலப்படுத்தி விடுவோம் என மிரட்டியதாக கூறப்படுகிறது. எங்களுடன் 7 நபர்கள் உள்ளனர், எனவே 7 லட்சம் கொடுங்கள் என மிரட்டியதாகவும், வழக்கறிஞர் கார்த்திகேயன் பணம் கொடுக்க மறுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் தரப்பில் கார்த்திகேயனுக்கு எதிராக மதுரை நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடுக்கப்பட்டது. வழக்கை வாபஸ் வாங்க வேண்டுமென்றால் 7 பேருக்கும் தலா 2 லட்சம் ரூபாய் கொடுக்குமாறு கார்த்திகேயனை செய்தியாளர்கள் மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. இதனால் கார்த்திகேயன் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். குளித்தலையை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் காவேரி நகர்ல வணிக வளாகம் கட்டியிருக்காரு. இந்த வணிக வளாகத்தை பொறுத்து நீங்க முறைப்படி கட்டலைன்னு சொல்லி நாங்கள் உங்க மேல பெட்டிஷன் போட்டு அதை உங்களுக்கு மன உளைச்சல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி 7 லட்சம் ரூபா கேட்டு சண்முக சுந்தரம் அவரும் அவருடைய ஆட்களும் கார்த்திகேயனை பல வகைகளில் மிரட்டிட்டு கட்ட பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதில் சண்முக சுந்தரங்கிறவர் ஒரு பத்திரிக்கை வச்சிருக்கேன், அதனால நீங்கள் தரலன்னு சொன்னால் நான் அந்த பத்திரிக்கையில் போட்டு உங்களை மானக்கேடுபடுத்தி எல்லாத்தையும் கட்டடத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சொன்னார். இது மட்டுமல்லாமல் ஐயர்மலையைச் சேர்ந்த மூதாட்டியிடம் சண்முக சுந்தரம் என்ற செய்தியாளர் நீங்கள் உரிய ஆவணங்கள் இல்லாமல் நிலத்தில் தங்கியிருப்பதாகவும், இங்கு காவல் நிலையம் வரப்போகிறது எனவும் மிரட்டி அடிக்கடி பணம் பறித்து வந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த நிலத்தில் மூதாட்டி 3 வீடுகள் கட்டிய நிலையில் வீட்டிற்கு தலா 5 லட்சம் என 15 லட்சம் ரூபாயை தனக்கு தர வேண்டும் என செய்தியாளர் சண்முக சுந்தரம் மிரட்டி வந்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. மாமியார் அந்த இடத்துல குடியிருக்காங்க, கிட்டத்தட்ட 50 வருஷமா இருக்காங்க. இந்த 20 வருஷமா இவர் சண்முக சுந்தரம் ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. எதனாலனாக்கா நாங்கள் பரம்போக்கத்தில் குடியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு. இருக்கக்கூடாதுன்னா ஏன் இருக்கக்கூடாது, நான் பத்திரிக்கை நிருபர் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டுறாரு. நாங்கள் ஏன் நாங்கள் காசு கொடுக்கணும் நீங்கள் கேட்குறதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது எங்களை ஹைகோர்ட்டில் போனேன்னு மிரட்டினாரு. நாங்கள் தண்ணி வரி, வீட்டு வரி, கரண்ட் பில்லு எல்லாமே எங்களுக்கு கொடுத்துட்டு தற்காலிக பட்டாவும் கொடுத்துருக்கு. எல்லாம் எங்களை கையில் வச்சுட்டு எங்களுக்கு இதெல்லாம் விவரம் தெரியாமல் எங்களை மிரட்டி பணம் வாங்கினாரு. கடைசியாக 3 வீடு கட்டியிருக்கீங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்கணும், மொத்தம் 15 லட்சம் 3 வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு. மேலும் நாமக்கல் மாவட்டத்தில் பட்டு வளர்ச்சி துறையின் இளநிலை ஆய்வாளராக பணியில் இருக்கும் கார்த்திகா என்பவர் ஐயர்மலை கோவில் முன்பு தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவர் விடுமுறை நேரங்களில் தனது கடைகளில் கோவில் பூஜை சாமான்கள் விற்பனை செய்து வரும் நிலையில் வேலை நேரத்தில் பணிக்கு செல்லாமல் பூஜை பொருட்கள் விற்பனை செய்து வருவதாக கூறி உங்கள் வேலையை காலி செய்து விடுவோம் என செய்தியாளர்கள் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இது குறித்து கார்த்திகா தனது கணவரிடம் கூறிய போது கணவரிடமும் மிரட்டி 10,000 ரூபாயை செய்தியாளர்கள் பறித்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட 10க்கும் மேற்பட்டோர் ஒன்று சேர்ந்து திருச்சி டிஐஜி அலுவலகத்தில் கண்ணீர் மல்க தனித்தனியாக புகார் அளித்தனர். புகார் டிஐஜி வருண்குமார் பார்வைக்கு சென்ற நிலையில் புதுக்கோட்டை மற்றும் அரியலூரைச் சேர்ந்த தனிப்படையினர் குளித்தலைக்கு சென்று சண்முக சுந்தரம் மற்றும் செய்தியாசிரியர் செந்தில்குமார் இருவரையும் கைது செய்ததோடு அவர்கள் வீட்டில் இருந்த லேப்டாப் மற்றும் ஆவணங்கள், சீல்கட்டைகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். மற்ற 3 செய்தியாளர்களும் தலைமறைவான நிலையில்
போலீசார் அவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். கைதான செய்தியாளர்கள் பத்திரப்பதிவு அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம் என 2 அலுவலகத்திலும் பணியாளர்களை கையகப்படுத்திக் கொண்டு போலியான ஆவணங்கள் தயார் செய்து பல்வேறு முறைகேடுகள் செய்துள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.